ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ஸோ இப்போ எனக்கு வந்து 28 வயசாச்சு. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ஃப்ளைட்டில் ரொம்ப தூரம் போகிறேன். அதுக்கு வந்து ஆக்சுவலி எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பட் நான் எதுக்குமே ப்ரிப்பேர்டாக இல்லை. ஏன்னா எனக்கு எதுக்குமே டைம் இல்லை. ஜஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன் கலர் கலராக. ஏன்னா நம்ம ரீல்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல, அதனால். பட் அதை தாண்டி எதில் வைக்கிறது, வெயிட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நிறைய விஷயம் வந்து பார்க்க முடியல. ஒரு பேக் பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் மெஷின்னால அதை வெயிட்டே போட முடியல. அந்த அளவுக்கு அதில் நான் வெயிட் அமுக்கி வச்சிருக்கேன் போல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. அண்ட் வந்து இப்போ மணி வந்து 12 ஆயிடுச்சு. அண்ட் நான் வந்து நமக்கு வந்து ஃப்ளைட் வந்து 3:30 மணிக்கு. பட் இன்னும் நான் ப்ராப்பராக பேக்கிங்கே முடிக்கல. பட் அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ நம்ம போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் வந்து நம்ம இன்னைக்கு எமிரேட்ஸில் போகிறோம். ஓகே, நான் ஏதோ உளறிட்டே இருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியுது. எனக்கு டைமே இல்லை. சரி, நம்ம சீக்கிரமாக போயிட்டு பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நம்ம ரெடி ஆகிட்டோம். டைம் வந்துட்டு இப்போ ஒரு 1:00 மிட் நைட் 1:00. ஸோ மழை வர பெஞ்சிட்ருக்கு. சூட்கேஸ்லாம் போட்டாச்சு. ஸோ நம்ம ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டோம். இப்போ செக்இன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் எப்படிலாம் வந்து இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சினோம், அப்படி எப்படியுமே நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணல. இந்த எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி இருக்கும்ல, அது மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வர மாதிரி இருக்குது. நான் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே பயங்கரமாக அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு நான் அப்படி இருக்க போகிறேன் இப்படி இருக்க போகிறேன்னு நினச்சேன். ஆனால் அப்படி எப்படியுமே இல்லை. இது ட்ராவல் பண்ணுமான்ற மாதிரி ஒரு நிலமையில நான் இப்போ இருக்கேன். லெட்ஸி எப்போ தான் நமக்கு இந்த எக்ஸைட்மெண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்துட்டு இருக்கணும். அண்ட் வந்து சீக்கிரம் ஏர்போர்ட்டுக்கு வரணும். அண்ட் ஆல்சோ ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்ப்போம். எனக்கு இருந்த பெரிய டென்ஷனே வந்துட்டு இதை வெயிட் லிமிட்குள்ளே பேக் பண்ணியிருப்போமா அப்படின்றது தான். பட் வி டிட் இட். இப்போது லைட்டாக கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம், செக்இன் பண்ணியாச்சு, செக்யூரிட்டி செக்கும் முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து லான்ச் போகலாம். ஸோ லான்ச் ஆக்சஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் கார்ட்ஸுக்கு வந்துட்டு இங்கே லான்ச் ஆக்சஸ் வந்து ஃப்ரீ. ஸோ ₹2 மட்டும் பர் ஹெட் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்வைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க ஃபுட், ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ தான். இங்கே எல்லா ஃபுட்டுமே இருக்குது. டெசர்ட்லேருந்து ஸ்டார்டர்ஸ்லேருந்து கெலாக்ஸ், பிரெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எப்படி தான் வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு தெரில. ஏன்னா இங்கே அட்லீஸ்ட் இப்போ வந்துட்டு ஒரு 150-200 பேர் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் ஃபுட் இங்கே காலியாக எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த பக்கம் எல்லா டைப் ஆஃப் ட்ரிங்க்ஸ் கூட ஃப்ரீ. எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரில. ஸோ நான் வந்து 2 சப்பாத்தி, அப்புறம் கொஞ்சம் பீஸ் ஆஃப் எக்கு, அப்புறம் பன்னீர் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் நல்லா சாப்பிட்டேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு லாஞ்சில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஃப்ளைட்டை வந்து போர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்தாச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு போர்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்துடுச்சு. ஸோ நம்ம போயிட்டு போர்ட் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு வந்துட்டு சாதாரணமான விஷயமா இருக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு லைஃப்பில் சம்பாதிச்சு வெளிநாட்டுக்கு போகிற ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருந்தது. நான் பாட்டு ஜாலியாக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன், சுற்றிட்டு இருந்தேன். சுற்றி யார் இருக்காங்க, என்ன இருக்காங்கன்னு எதையுமே கண்டுக்காமல். ஹலோ.
ஸோ வந்து நம்ம இப்போ நம்மளோட சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. வந்து நல்ல ஒரு லக்ஸரியாக இருக்குது கண்டிப்பாக எமிரேட்ஸ் வந்து. சீட்டிங்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பில்லோலாம் யூஸ் பண்ணலை இன்னும், பட் யூஸ் பண்ணாமலே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ ஹோப் இந்த ஜேர்னி வந்து செம்ம சூப்பராக இருக்க போகுது அப்படின்ட்டு. நான் இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சும்மா கொஞ்சம் காட்டுறேன். அண்ட் எனக்கு வந்து இந்த ஃப்ளைட்டோட இன்டீரியர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு ஜீப்ரா பிரிண்ட் மாதிரி இருக்குது. அது வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால ரொம்பவே அது லக்ஸரியாக அழகாக இருக்கு. இப்போ வந்து நம்ம டேக் ஆஃப் ரன்வேக்கு போயிட்டுருக்கோம். நம்மளோட ரன்வேக்கு போயிட்டதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்து ஃப்ளைட்டோட 2 சைடு விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கேமரா வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம அந்த கேமராவோட விஷுவல்ஸை நம்ம இங்கே வந்துட்டு நம்மளோட மானிட்டரில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து ரன்வே இப்போ நமக்கு தெரியுது. வீலில் வச்சுருப்பாங்க போல் கேமராவை ஆக்சுவலி. அவ்வளோதான், டைம் ஃபார் டேக் ஆஃப். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ரொம்ப. பாய் டு சென்னை. அடுத்த ஒரு மாதத்துக்கு. சென்னை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஃபுல் ஆஃப் லைட்ஸ், செம்ம லைவ்லியாக இருக்குது. நம்ம நாடும் ரொம்ப அழகான நாடு தான். அதை அழகாக வச்சுக்காதனால தான் இப்படி இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது சென்னை நைட்டில் பார்க்க. செம்ம அழகாக இருக்குது. எத்தனை வாட்டி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்போது வந்துட்டு அந்த வியூவை பார்க்குறது வந்து எப்பயுமே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்குது. நான் நிறைய வாட்டி சென்னை வந்து இப்படி பார்த்துருக்கேன் நைட்டில் ஃப்ளைட்டில். பட் இன்றைக்குமே வந்து எனக்கு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. குட் மார்னிங். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு துபாயில் வந்து லேண்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸைட்டட். முதல் வாட்டி வந்து நம்ம வந்துட்டு துபாயில் கால் பண்ணிட்டு போகிறோம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம கடல் மேலே இருக்கோம், லேண்டு கிட்ட போயிட்டே இருக்கோம். நான் வெளில காட்டுறேன். இப்போ வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. வகை வகையாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. A few moments later. கைஸ், இது வந்து ஏதோ க்ரீம் அண்ட் ஜாமு இந்த பண்ணு வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா இது யோகர்ட், தயிர், புளிக்குது. நல்லாவே இல்லை, இதை சாப்பிட முடியல. அண்ட் இந்த பண்ணையும் நான் வெறும்னா சாப்பிட மாட்டேன். எனக்கு ஸ்வீட்டும் பிடிக்காது. ஸோ அது மேலே இருக்க நட்ஸை மட்டும் இதில் சாப்பிட போகிறோம். அடுத்து இதில் கொஞ்சம் சீஸ் ஆம்லெட் இருக்குது. இதை மட்டும்தான் நமக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் சாப்பிட்ற மாதிரி இங்கே இல்லை. பட் த வியூ இஸ் குட். இன்னும் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸில் நம்ம வந்துட்டு இறங்க போகிறோம். வந்து நம்ம கடல் மேலே இருக்கோம். அதுதான் துபாய். ஆனால் துபாய் வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் கிடையாது. நம்ம அதையும் தாண்டி தூரமாக இந்த வாட்டி ட்ராவல் பண்ணி போகிறோம். இது என்ன இடம்னே தெரியல.
ஏதோ மண்ணு மலை மாதிரி இருக்கு. அதாவது டெசர்ட்டா என்னன்னு தெரியல. இங்க பாருங்களேன், இது என்னன்னே தெரியல. இது ஏதாவது பார்லிமெண்ட்டா இல்ல ஒரு பயங்கரமான ஒரு ரிச்சான மனுஷனோட வீடா என்னன்னே தெரியல. ரன்வே இருக்கு. நடுவுல ஏதோ பெரிய பங்களா மாரி இருக்கு. சுத்தி ஏதேதோ பேட்டர்ன் இருக்கு. பயங்கர லக்ஸரியா ஏதோ ஒரு காம்பவுண்ட் கட்டி ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கு. இது என்ன இடமோ தெரியல. ஆனா பயங்கரமான ஆர்க்கிடெக்சர்ல பண்ணியிருக்காங்க. மேல இருந்து பார்க்கவே அப்படியே பெர்ஃபெக்ட் டிசைன்ல தெரியுது. ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆயிட்டோம். அவ்வளோதான். இப்போ ஒரு 5, 10 மினிட்ஸ்ல லேண்ட் ஆக போறோம். எல்லா வீடும் ஒரே மாரி கலர்ல இருக்கு. எப்படி ஏதாவது சொல்லி வச்சு பண்ணுவாங்களா? இல்ல வந்து ஏதாவது கவர்மெண்ட் ரூல்ஸா? ஆர்க்கிடெக்சர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் என்னன்னு தெரியல. ஆனா பார்க்க வந்து அலைன்டா அழகா இருக்கு. அதான் நம்மளோட ரன்வே. இப்போ அதில் தான் போய் நம்ம லேண்ட் ஆக போகிறோம். சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி டெக்னிக். علمتي حبيبو علمتي حبيب வந்தாலே علمتي حبيبو. செம்மையாக பசிக்கிறது. அதனால நம்ம இப்போ இந்த கடையில் ஃபுட் சாப்பிட போகிறோம். 48 dirhamsனா நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு 1100 ருபீஸ் கிட்ட வரும். ஒரு சிக்கன் ஷவர்மா 1100 ருபீஸ். 100 ரூபாய்க்கு சாப்பிட்ருவேன் நம்ம ஊரில். பெருசாக ஒன்றும் இல்லை. கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் டிராவல் பண்ணும்போது கிடைக்கும்.